2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். 2 Chronicles chapter 29 verses 1 to 5. 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் 576வது பக்கம், 576வது பக்கம், 2 நாளாகமும் 29 முதல் 5 வசனங்கள் நம்ம சேர்ந்து வாசிப்போம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தி ஆகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் தன் ராஜ்யபாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். எசேக்கியா ராஜா ஆனவுடன் அவர் முதல் செய்த காரியம் கர்த்தருடைய காரியத்தில் இருந்த குறைவை அவர் சரிபடுத்துகிறத பார்க்கிறோம். அன்னைக்கு ஆலயம் மூடப்பட்டு இருந்துச்சு, ஆராதனை நடக்கல, பலி செலுத்தப்படவில்லை, ஆராதனைக்கென்று பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாம் பழுதாய் இருக்கிறது, அல்லது அதை எதிரிக்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க, அந்த தங்கத்தை வெள்ளி அதெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஆராதனை நடக்கவில்லை. எசேக்கியா ராஜாவா வந்தவுடன் அவர் ஃபர்ஸ்ட் செய்த காரியம் இதை சரிபடுத்துகிறாருன்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம வாசிச்ச அந்த 4ஆம் 5ஆம் வசனத்துல ஆசாரியரை கூப்பிடுகிறார், லேவியரை கூப்பிடுகிறார். ஆசாரியரை லேவியரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு கமிஷனை கொடுக்கிறார், அவங்களுக்கு ஒரு வேலையை ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நம்ம இந்த பகுதியை வச்சு நம்ம என்ன தியானிக்க போறோம்னாங்க, புதிய ஏற்பாடுல நானும் நீங்களும் தான் ஆசாரியர்னு பைபிள் சொல்லு. நம்மை அவர் ஆசாரியரும் ராஜாக்களும் ஆக்கினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல சபையா எல்லாரையும் சேர்ந்து வசனம் சொல்லுது, நம்ம ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற ஒரு ஆசாரிய கூட்டம் வசனம் சொல்லுது. அப்ப இந்த பகுதியில எசேக்கியா அந்த ஆசாரியர்களை பார்த்து அவர் சொல்லுகிற காரியத்தை வச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நம்ம பகுதி சரியாகணும்னா, நம்ம சபைகள் சரியாகணும்னா, நம்ம பகுதியில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னா, தடைப்பட்ட காரியங்கள் மறுபடியும் நடக்கணும்னா நம்மகிட்ட ஆண்டு எதிர்பார்க்கிற 3 காரியங்களை அந்த 5ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு தடவை அந்த வசனம் வாசிப்போம். 2 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். 2 நாளாகமும் 29:5 வாசிப்போம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். இந்த கட்டளைய அல்லது இந்த ஆலோசனைய எசேக்கியா ராஜா ஆசாரியர்கள் லேவியரை பார்த்து சொல்லுகிறாங்க. நீங்க அதிகாரம் வாசிச்சு பார்க்கும்போது அவங்க அதேபடி செஞ்சு முடிக்கிறான். சரி, அது ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். 17ஆவது வசனம் பாருங்க. 17ஆவது வசனம் 2 நாளாகவும் 29:17. முதல் மாதம் 1 தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவக்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி 1ஆம் மாதம் 16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். ராஜாவுடைய அரசாட்சி ஆரம்பிக்கப்பட்ட 1 மாதம் 1 தேதியில அவர் இந்த கட்டளை கொடுக்கிறாரு. அவங்க உடனே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. 8ஆவது நாள்ல தான் மண்டபத்துக்குள்ள நுழையிறாங்க. அப்படின்னா அந்த முதல் 8 நாள் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறாங்க, அடுத்த 8 நாள் ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறாங்க. தீட்டுள்ளதெல்லாம் வெளியே கொண்டு போய் அந்த கீதரோன் ஆற்றை அவங்க கொண்டு போய் போட்டுடுறாங்க. ராஜா என்ன சொன்னாங்களோ அப்படியே அவங்க செய்து முடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய கொண்டாட்டம், நிறைய ஆடுகள், மாடுகள், காளைகள் அவர்கள் பலி செலுத்தி அந்த அதிகாரத்தின் இறுதி பாருங்க. 36வது வசனம்.
அந்த 2 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. முந்தின வசனம் வாசிப்போம். 35வது வசனம், சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழுப்பும் சர்வாங்க தகனக்கடுத்த பான பலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம் மூடப்பட்டிருந்துச்சு, ஆராதனை இல்லாம இருந்துச்சு. இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு, ஆண்டவருக்கு மகிமை வர ஆரம்பிச்சுன்னு வாசிக்கிறோம். நம்ம பகுதியில கூட ஒருவேளை நம்ம ஊழியங்களில சபைகளில ஒரு சில காரியம் தடைப்பட்டு இருக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு முந்தின ராஜா ஆகாஸ் ராஜா அந்த மாதிரி கர்த்தருடைய பிள்ளையாய் அவன் இருக்கவில்லை, ஆண்டருக்கு முதலிடம் கொடுக்கவில்லை. ஆலயத்துடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து எதிரிக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறாங்க. அப்படிலாம் இருந்த ஒரு ராஜா இதுக்கு முன்னால் நடந்துட்டு இருந்துச்சு, இப்ப ஸ்டாப் ஆயிரும். அப்ப அதே போல நம்முடைய சபைகளில், நம்முடைய ஊழியங்களில, நம்முடைய குடும்பங்களில கர்த்தருடைய காரியங்கள் ஒரு சில காரியம் முதல்ல நடந்துட்டு இருந்துச்சு, இப்ப ஸ்டாப் ஆகி இருக்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஊழியம் நடந்து இப்ப ஊழியம் நடக்கல, முதல்ல இந்த மாதிரி காரியங்கள் நடந்து கொண்டு இப்ப நடக்கல. அப்ப அதுக்கு காரணம் என்ன? வேற யாரையோ காரணம் பார்க்காம இந்த இடத்துல ஆசாரியர்கள் தங்களை சரிபடுத்தி கொண்டாங்க, ஆலயம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். அப்ப நம்ம வேற யாரு மேலேயோ நம்ம கம்ப்ளைண்ட் போடாம, ஆசாரியனா நம்ம ஆண்டு இந்த பூமியில சபையில வச்சிருக்காங்க, இப்ப நம்மளை சரிபடுத்தும் போது, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்யும் போது மறுபடியும் ஆராதனை திட்டம் பண்ணப்படும். ஜனங்களுக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு சந்தோஷம், அப்படி நாம மகிமைப்பட ஆரம்பிக்கும். என்ன 3 காரியங்கள்? அந்த 2 நாள் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல லேவியரே அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு. முதல் காரியம், இப்ப அந்த இடத்துல ஆலயத்தை தான் சரிப்படுத்தணும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் எசேக்கியா ராஜா மூலமா லேவியரை ஆசாரியரை பார்த்து, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆராதனை நடக்கல, ஆராதனை தடுக்கப்பட்டு இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது, பலி செலுத்தப்படல, துதி செலுத்தப்படல, ஜனங்கள் தங்களை அர்ப்பணிக்கல, புதிய ஆத்துமாக்கள் வரமாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்த ஆலோசனை, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இப்ப முதல் காரியம், நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில ஆவிக்குரிய காரியங்கள் தடைபட்டு இருக்குமான வேற யார் மேல நம்ம பழி போடாம, நான் தான் காரணம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? அதான் முதல்ல எசேக்கியா சொல்லுகிறாரு, உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள். தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு ஆசாரியன்னு பார்த்து சொல்றாரு, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அதை செய்யறாங்க, காரியம் ஆரம்பமாகிறது, ஆராதனை திட்டம் மறுபடியும் திட்டம் பண்ணப்படுகிறது, ஆலயம் ஓபன் ஆகிறது, ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இப்ப முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், உன்னை நீ சரிப்படுத்திக்கொள், நீங்க சரியாகுங்க, அப்புறம் தான் மற்றவங்க சரியாக ஆரம்பிக்கும். பாருங்க, ஒரு 3 வசனம் இது சம்பந்தமா நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். மக்கதோனியா சபையாருடைய ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை, அதாவது கர்த்தருக்காக பயங்கரமா அவங்க கொடுக்கிற ஒரு சபை, ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு சபை, பயங்கர தரித்திரம், பயங்கர கஷ்டத்துல இருக்கிறாங்க, உபத்திரவத்துல இருக்கிறாங்க, ஆனா மிகுந்த உதாரத்தமா கர்த்தருடைய பணிக்காக கொடுக்கிறாங்களா. இந்த மக்கதோனியா நாட்டு சபையில ஒரு சபை தான் பிலிப்பு சபை. அந்த பிலிப்பு சபை குறித்து பவுல் சொல்லுகிறாரு, வேற யாரும் எனக்கு உதவி செய்யல, நீங்க மட்டும்தான் உதவி செஞ்சீங்க. அப்படி நல்ல ஒரு மாடலான கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறதுல, கொடுக்கறதுல நல்ல சாட்சியா இருந்த சபை தான் இந்த மக்கதோனியா நாட்டில் இருந்த ஒரு சபைகள். அந்த சபைகளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அழகான வார்த்தை பாருங்க, 5வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இந்த சபையார் தியாகமா கர்த்தருக்கா கொடுக்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா இருந்து அவங்க கொடுக்கல, தங்க வசதிகள் எல்லாம், தங்க குடும்பத்து தேவைகள் எல்லாம் சந்திச்சு எல்லாம் முடிச்சு மிச்சத்தை கர்த்தருக்கு கொடுக்கல. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. வசனம் சொல்லுது, கொடிய தரித்திரத்துல இருந்தாங்களாம். அந்த நாட்களிலே தேசத்துல பயங்கர உபத்திரவப்படுத்தப்படுகிறாங்க. ஆணுடைய பிள்ளைங்க பயங்கர உபத்திரவப்படுத்தப்படுகிறாங்க. எந்த வேலைக்கு போனாலும் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வருமானம் கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டத்துல இருக்கிறாங்க, உபத்திரவத்துல இருக்கிறாங்க. ஆனா மிகுந்த உதாரத்துவமா கொடுத்தாங்க, பயங்கர சந்தோஷமா கொடுத்தாங்க. வசனம் சொல்லுது, அப்படி கொடுக்கிற காரியத்தை கூட இந்த இடத்துல வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு முன்னால அவர்கள் தங்களை கர்த்தருக்கு என்ன செய்தாங்க? கொடுத்தாங்க.
நான் நார்மலா இப்ப நம்ம ஆண்டருக்கு கொடுத்தோம்னாலே சாதாரணமா உள்ளத்துல அறியாம ஒரு பெருமை வந்துடும் நமக்கு. நம்ம ஏதோ ஒரு ஆண்டருக்கா செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அறியாம நமக்குள்ள ஒரு சுவிசேஷ வேலையை வச்சுக்கோங்க. யார்கிட்டயோ போய் ஆண்டுடைய அன்பை நம்ம சொல்லுகிறோம், அல்லது சபைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம வேலை செய்யறோம், ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறோம், காணிக்கை நம்ம கொண்டு வந்து போடுகிறோம், அறியாம யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஆனா உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்துக்குள்ள ஒரு சின்ன பெருமை வந்துடும். ஆனா இந்த சகோதரர்களோ அது பாருங்க, கொடுக்கறது கூட தியாகத்தோடு செய்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்யல, கர்த்தருடைய காரியத்துக்காக நம்ம செய்யறோம், அறியாம நமக்குள்ள ஒரு பெருமை வரும். ஆனா இந்த மக்களோ கொஞ்சம் கூட பெருமை வரவில்லை. நீங்க பவுல் சொல்லுகிறாரு, வாங்குங்க வாங்குங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கொண்டாங்களாம். ஆனா அப்படி கொடுக்கறதுக்கு முன்னால, ஆண்டவரே இது கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லையா, எங்களை பரிசுத்தம் பண்ணுங்கய்யா, உமக்கு கொடுப்பதற்கு எங்களை பாத்திரவான்களா மாற்றுங்க. தங்களை முதலாவது கர்த்தருக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தங்களுடைய காரியங்களை கர்த்தர் கையில கொடுத்தாங்கன்னு வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய சபைகளிலே, நம்முடைய குடும்பத்துல ஆவிக்குரிய காரியங்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு சில குடும்ப தலைவர்கள், ஒரு சில தலைவிகள், ஒரு சில ஊழியர்கள், ஒரு சில விசுவாசிகள் ஆகாச போல இருக்கிறவங்கனால ஆராதனை தடைப்பட்டு நிக்கிறது. நம்ம யார் மேல பழி போடாம இந்த இடத்துல தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க ஆசாரியர்கள். இந்த இடத்துல மக்கதோனிய சபையார் தங்களை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்தாங்க. கர்த்தருடைய பணி நடந்துச்சு. பல இடங்களில் சுவிசேஷம் சொல்வதற்கு ஆண்டவர் பவுல் அப்போஸ்தலர் கூட இருந்த ஊழியர்களை பயன்படுத்தினார், தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. வாசிக்கிறோம் எபிரேயர் புஸ்தகத்துல கூட 2 வசனம் வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் வாசிப்போம். ஆசாரியர்களை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆசாரியர்கள் மற்றவர்கள் சார்பா கர்த்தர் சமூகத்துல போய் பலி செலுத்துகிறவங்க, துதி செலுத்துகிறவங்க. இதுல ஒரு சத்தியம் சொல்லப்படுது பாருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 5 1, 2 and 3. 301வது பக்கம், புதிய ஏற்பாடுல 301வது பக்கம் வாசிப்போம். அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்குமே. ஜனங்க சார்பா ஆண்டுட்ட போறாங்க, ஜனனுடைய பாவத்துக்காக ஆண்டுட்ட போய் மன்னிப்பு கேட்க போறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, முதல் அந்த ஆசாரியன் தன்னுடைய பாவத்துக்காக என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அப்புறம் தான் தகுதியாக்கப்படுகிறான், அப்புறம் தான் மற்றவங்களுக்காக பலி செலுத்த முடியும். அதே வசனத்தை தான் 9ஆம் அதிகாரத்துல கூட, அதே எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தடம் இரத்தத்தோடே பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான். தனக்காக செலுத்திட்டு தான் அப்புறம் ஜனங்களுக்காக அவங்களால செய்ய முடியும். இப்ப முதல் சத்தியம், இன்னைக்கு நம்ம அந்த அன்னைக்கு எசேக்கியா நாட்களில ஆலயம் மூடப்பட்டிருந்துச்சு, பனிமுட்டுகள் இல்லாம இருந்துச்சு, ஆராதனை இல்லாம இருந்துச்சு, பலி செலுத்தப்படாம இருந்துச்சு, தூபங்கள் செலுத்தப்படாம இருந்துச்சு, பண்டிகைகள் ஆசரிக்கப்படாம இருந்துச்சு. முதல் காரியம் செய்தது என்ன? ஆசாரியர்கள் தங்களை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தாங்க, பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்க என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நம்ம பகுதிகளிலும் ஆலயங்களில தவறு பார்க்கிறோம், சபைகளில குறைச்சலை பார்க்கிறோம், நம்முடைய குடும்பங்களில் ஆவிக்குரிய காரியங்கள், குடும்பமா செபிக்க முடியல, குடும்பமா ஊழியம் செய்ய முடியல, குடும்பமா சபைக்கு போக முடியல, குடும்பத்துல கர்த்தருடைய ஒழுங்கு காணப்படல, ஆவிக்குரிய காரியங்கள் சரியா நடக்கல. வேற யார் மேல பழி போடாம ஆசாரியனா நம்மள ஆண்டு வச்சிருக்காங்க, நம்மை கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போம், நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்வோம். அந்த இடத்துல ஒரு மருத்துவ அந்த 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் சொல்லுகிறாங்க. ஒன்று, டெடிகேட் யுவர் செல்ஃப். 2வது, பியூரிஃபை யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் சாங்டிஃபை யுவர் செல்ஃப். டெடிகேட், பியூரிஃபை, சாங்டிஃபை. இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, அந்த பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க வார்த்தையில அடங்குகிற 3 அர்த்தம் என்ன? உங்களை ஒப்பு கொடுங்க, டெடிகேட் பண்ணுங்க, கர்த்தர் கையில் அப்படி என்ன செய்யுங்க, உங்களை நீங்க அர்ப்பணம் பண்ணுங்க. 2வது, பியூரிஃபை, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்க. 3வது வாசிக்கிறோம் சாங்டிஃபை. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களை பிரித்தெடுத்து கொள்ளுங்க,
கர்த்தர் என்ன பிரித்து எடுத்தாரு, கர்த்தர் என்ன தன்னுடைய பணிக்காக ஸ்பெஷலா எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளவு பேருக்கு இல்ல, எனக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. உங்களை ஒப்பு கொடுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க, உங்களை பிரித்து எடுத்துக் கொள்ளுங்கன்னு வாசிக்கிறோம். அப்போ சபையின் காரியங்கள் சரியாகணும்னா, ஆலயத்தின் காரியங்கள் சரியாகணும்னா, ஆவிக்குரிய காரியங்கள் சரியாகணும்னா, என்னுடைய வீட்டுல, என்னுடைய குடும்பத்துல, சபையில, தேசத்துல சரியாகணும்னா நம்மை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், நம்மளை பிரித்து எடுக்கப்பட்டவர்களா கர்த்தருடைய பணிக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். அப்படியே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒன்று. இரண்டாவதாக 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு மறுபடியும் வருவோம். மறுபடியும் ஒரு அந்த 5வது வசனத்துல வாசிப்போம். 2 நாளாகமம் 29:5. அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி. இரண்டாவது, தங்களை பரிசுத்தம் பண்ணினதுக்கு அப்புறம் ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து பிரித்தெடுத்துட்டு அடுத்தது இந்த ஆசாரியர் செய்ய வேண்டிய பொறுப்பு என்னன்னா, அந்த தேவ ஆலயத்தை என்ன செய்யணும்? அவர்கள் பரிசுத்தப்படுத்தணும். தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் பரிசுத்தப்படுத்தணும். நமக்கு இன்னைக்கு எடுத்துக்கொள்வோம்னா, ஒன்று நம்முடைய சரீரமாகிய ஆலயம், இன்னொன்னு நம்ம ஆண்டு வச்சிருக்கிற சபையாகிய ஆலயம். ஆண்டு சொல்றாரு, நம்முடைய சரீரத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், நம்முடைய சரீரத்தை அவயவங்களை இது கர்த்தருக்குரியது, கர்த்தருக்கு பிரியமில்லா ஒரு காரியத்தை இந்த சரீரத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சரீரத்தை பிரித்து எடுத்துக்கொள்ளணும். இன்னொன்னு, சபையாகிய ஆலயத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கணும். இது இந்த ஊழியக்காரனது, இது இந்த ஜாதிக்குரியது, இந்த மக்களுக்குரியது, அப்படிலாம் இல்லாம இது கர்த்தருக்குரியதுன்னு கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நம்ம ஒப்பு கொடுக்கணும். சபையில பரிசுத்தம் உண்டாக்கணும். அதுதான் நம்முடைய பாரமா இருக்கணும். வேற எல்லாம் பெரிதா இல்ல. பில்டிங் நல்லா இருக்கணும், வேற ஏதாச்சும் மியூசிக் நல்லா இருக்கணும், கரண்ட் இருக்கணும், ஃபேன் இருக்கணும், இதெல்லாம் முக்கியம் இல்ல. சபை கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இருக்கணும். அதுதான் நம்முடைய ஏக்கமா இருக்கணும். அதுக்காக ஜெபிக்கிறவங்க எழும்பணும். சபை பரிசுத்தமாகணும். அடுத்தது, சபை பிரித்தெடுக்கப்பட்டதா இருக்கணும். உலகத்தோடு கூட ஒத்து போயிடக்கூடாது. கடைசி நாட்களின் சபைக்கு பேரு லவோதிக்கியா சபை. லவோதிக்கியா என்ன அர்த்தம்? உலகம் சபைக்குள்ள போயிருச்சான், உலகமும் சபையும் சேர்ந்து போயிடுச்சு, காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சான். அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற சபை உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டதா இருக்கணும். அப்படின்னா நம்ம சபைக்கு வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வித்தியாசமா இருக்கணும். அவங்களோடு ஒத்து போனதா இருக்கக்கூடாது. உலக மக்களோடு ஐக்கியப்பட்டதா இருக்கக்கூடாது. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கணும். அந்த ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கணும். அது நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நம்ம ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், வசனம் சொல்லுகிறவர்களா இருக்கணும், ஆலோசனை சொல்லுகிறவர்களா இருக்கணும், நேசிக்கிறவர்களா இருக்கணும். அப்படி சபையில் இருக்க எல்லாருக்காக நம்ம செய்யறவங்களா இருக்கணும். அழகான எக்ஸாம்பிள் ஏசப்பா குறித்து வாசிக்கிறோம். நம்ம வாசிப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும் வாசிப்போம். பாருங்க, Matthew 21:12 and 13 வாசிப்போம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். அடுத்தது வாசிக்கிறோம். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தம் ஆக்கினார். தடைப்பட்டிருந்துச்சு, இந்த காரியத்தை கர்த்தர் சுத்தப்படுத்துறாரு. ஜனங்க உள்ள வர்றாங்க, மறுபடியும் வார்த்தையை கேட்கிறாங்க, விடுதலை ஆகுறாங்கன்னு வாசிக்கிறோம். இப்ப எனக்கு உங்களுக்கும் இரண்டாவது நமக்கு இருக்க வேண்டிய பாரம், வைராக்கியம் என்ன? அப்பா, எங்க சபை, இந்த 3 வார்த்தைகள், அந்த சபை தன்னை அர்ப்பணிக்கணும், சபை பரிசுத்தமாகணும், சபை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தவர்களா இருக்கணும். இந்த 3 காரியமும், அதாவது அர்ப்பணிப்பது, சுத்தமாவது, பிரித்தெடுப்பது, இந்த 3ம் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கணும். பாருங்க, நம்ம வாசிச்ச அந்த பகுதியிலேயே 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிப்போம். பாருங்க, 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துகிறாங்க, ஆலயத்தில் இருக்கிற மக்களை பரிசுத்தப்படுத்துகிறாங்க. அப்ப அங்க ஒரு அழகான ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் 29:15 வாசிப்போம். தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். சுத்திகரிப்பு செய்வதற்கு கட்டளை கொடுத்தது ராஜா, எசேக்கியா ராஜா. ராஜா சொன்னாங்க என்பதற்காக அவங்க செய்யவில்லையா? பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு ஒத்ததா இருந்துச்சு, ஆக அவங்க என்ன செய்தாங்க? அவங்க செய்தாங்க. பைபிள் தெளிவா சொல்லுது. எனக்கு உங்களுக்கோ பிள்ளைகளுக்கு சொல்லும் போது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு
கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க, நீங்க கீழ்ப்படிங்க. மனைவிமாருக்கு சொல்லும் போது கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. அப்ப இந்த இடத்துல சொல்லுகிறாங்க, நான் மனுஷங்க சொன்னாங்க என்பதற்காக நாங்க செய்யல, கற்பனைகளுக்கு ஒத்த கட்டளைகளை அவங்க தங்க மேல கட்டளை எடுத்துக்கொண்டாங்க, அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு ஆலயம் பரிசுத்தமாவது, ஆலயம் தன்னை அர்ப்பணிப்பது, ஆலயம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது எதன் அடிப்படையில் இருக்கணும்? வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். ஒரு சபை நாங்க கர்த்தர் கையில அர்ப்பணிக்கணும், எதன் அடிப்படையில்? வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். சபை தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும், எப்படி செய்யணும்? வசனத்தின் அடிப்படையில் பரிசுத்தமாகணும். சபை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும்? வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். நமக்கு இது பாரமா இருக்கணும். இந்த ஆண்டவர் முதல் முறையா 10 கட்டளைகளை கொடுக்கிறார், தன்னுடைய ஜனக்கு கற்பனைகளை கொடுக்கிறார். கற்பனைகளை கொடுக்கறதுக்கு முன்னால திரும்பி மோசையை பார்த்து சொல்றாரு, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், அவங்க அப்படிதான் இருப்பாங்க, சுத்தமா இருப்பாங்க. ஏசப்பா சொல்றாரு, இல்ல நீ மறுபடியும் போ, மறுபடியும் கீழே போய் அவங்களை பரிசுத்தப்படுத்து. நம்ம அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 14-15 வாசிப்போம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு முன்னால விசேஷித்த வசனங்கள் யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்கல. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்துக்கு ஸ்பெஷலா தன்னுடைய கட்டளைகளை கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவர் எதிர்பார்த்தது அந்த சபை பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 14-15, எக்ஸடஸ் சாப்டர் 19 verse 14 and 15 வாசிப்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராமிருங்கள். அவங்க திரும்பி சொன்ன ஒரு காரியம், பரிசுத்தமாக்குங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் பேசுறதுக்கு முன்னால உங்க வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கட்டும் சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் ஒரு ஆசாரியனா என்னுடைய 2வது கடமை என்ன? நான் பரிசுத்தமாவது. 2வது என்னுடைய சபையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சுத்தி இருக்கிற மக்கள் பரிசுத்தமாவதற்காக நான் என்னென்ன செய்ய முடியுமோ ஜெபிக்கணும், வசனம் சொல்லணும், ஆலோசனை சொல்லணும், குறைகளை பார்த்து சுட்டி காட்டி சரிபடுத்தணும். இது நம்முடைய கடமை. பரிசுத்தம் பண்ணுகிறது, சபையை பரிசுத்தப்படுத்துவது ஒரு ஆண்டு கொடுத்த ஒரு பொறுப்புன்னு வாசிக்கும். 3ஆவதாக 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். அந்த 5வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம் பாருங்க. வாசிப்போம். அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள் என்றார். உள்ள கர்த்தருக்கு பிரியம் இல்லாம என்னென்னலாம் இருக்கிறதோ ஆண்டவர் சொல்றாரு, அவைகள் அனைத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, வெளியே நீங்க கொண்டு போங்க. அப்ப கர்த்தருக்கு சித்தம் இல்லாம என்ன இருக்கிறதோ, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம என்ன நடக்கிறதோ அத்தனையும் வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம். அதே அதிகாரத்துல 16வது வசனம் வாசிப்போம் பாருங்க. அவங்க அதே மாதிரி செஞ்சாங்க. 2 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல வாசிப்போம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். சொன்னபடியே செய்தாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாம என்னென்னலாம் உள்ள இருக்கிறது ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, ஆனா ரொம்ப அசுத்தங்கள் உள்ள இருந்திருக்கலாம். பல விதமான இன்செக்ட்னால, மிருகங்கள்னால என்ன கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சொல்லுகிறாரு, இந்த லேவியர்கள் ஆசாரிகள் உள்ள நுழைகிறாங்க, அதை பரிசுத்தப்படுத்துகிறாங்க, சுத்தப்படுத்துகிறாங்க, உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு போறாங்க. 3வது என்னன்னாங்க, ஏன் லைஃப்ல நம்முடைய சபையில எந்தெந்த காரியம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாய் இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதோ, வரக்கூடிய வருமானங்கள் இருக்கலாம், என்னுடைய உடையா இருக்கலாம், என்னுடைய எந்த காரியமா இருக்கலாம், இது கர்த்தருடைய காரியத்துக்கு எதிர்மறையா இருக்கிறது, அதனுடைய வார்த்தைக்கு வித்தியாசமா இருக்கு, அது நம்மோடு வைத்து வாழக்கூடாது, அது நமக்கு சாட்சியா இருக்காது, அது பிசாசு உள்ள வருவதற்கு காரணமா மாறிவிடும். அதை வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க, சுத்திகரிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வெளியே கொண்டு போனாங்க, ஆற்றங்கரையில அவங்க கொண்டு போய் போட்டாங்க. அதுக்கப்புறம் எசேக்கியாட்ட வந்து சொல்லுகிறாங்க, பலி செலுத்த ஆரம்பிக்கிறாங்க, ஆராதனை திட்டம் பண்ணப்படுகிறதுன்னு வாசிக்கிறோம். அப்ப இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், நமக்குள்ள என்னென்னலாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறான உறவுகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு மாறான பொருட்கள், கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கத்தக்க காரியங்கள் எதெல்லாம் நம்மகிட்ட இருக்கோ சுத்திகரிப்போம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிச்சு முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல கடைசி 2 வசனம் வாசிச்சு முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிப்போம். 2 Corinthians chapter 6, 16, 17 and 18.
வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். எதெல்லாம் அசுத்தமா இருக்கிறதோ, கர்த்தர் எதை அசுத்தம் சொல்லி சொல்லுகிறாரோ, நியாயப்பிரமாணத்தின் வசனத்தின்படி எது அசுத்தம் தீட்டுன்னு சொல்றாரோ அதை விட்டு வெளியே வருவோம், அதை வெளியே கொண்டு போவோம். ஆலயம் பரிசுத்தமாகும், அதனுடைய நாமம் மகிமைப்படும். நான் பரிசுத்தமாகணும், சபை பரிசுத்தமாகணும், அசுத்தங்கள் நம்மை விட்டு வெளியே கொண்டு போகப்படணும். அப்போ ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆசாரியர்களா நம்ம மேல ஆண்டு வைத்த ஒரு பொறுப்பு இது. அதே அதிகாரத்துல பின்னால எசேக்கியா அவங்களை பார்த்து சொல்வாரு, நீங்க அசதியாய் இராதீங்க, டிலே பண்ணாதீங்க, இது அசால்ட்டா செய்யாதீங்க. ஆண்டுக்கு சேவை செய்யும்படி கர்த்தருக்கு முன்னால நீங்க நின்று கொண்டு இருக்கிறீங்க. சேவை செய்ய ஆரம்பிங்க, பலி செலுத்த ஆரம்பிங்க, அவருக்கு தூபத்தை செலுத்த ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி கர்த்தருடைய காரியம் நடக்கும், அவனுடைய நாம மகிமைப்படும். நாம அசதியா இராம நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம், நம்மை கர்த்தர் கையில ஒப்பு கொடுப்போம், நம்மை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ நம்ம அர்ப்பணிப்போம், நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் சபையை, நம்முடைய குடும்பத்தை சுத்திகரிக்க கர்த்தர் நம்மை பாத்திரவானாய் பார்ப்பாரு. ஏசப்பா எப்படி அன்னைக்கு தேவாலயத்தை சுத்தப்படுத்தினாரோ அதே போல நமக்கு கொடுக்கப்பட்ட சபையை, குடும்பத்தை, சமுதாயத்துல ஆண்டு நம்மை பயன்படுத்துவாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லி ஒன்னா ஆராய்ந்து பார்த்து அதை வெளியே கொண்டு போகுவோம், பரிசுத்தமாகும். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டு இந்த காலவேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிற வசனங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம் சுவாமி. நிறைய தடவை மற்றவங்களை குறித்து நாங்கள் யோசிக்கிறோம், அவங்க பரிசுத்தமாகணும், அவங்க ஒப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இன்னும் உலகத்தோடு வாழுகிறாங்க சொல்லி சொல்லுகிறோம். ஆனா அதை சொல்வதற்கோ அதுல ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னால நாங்க சரியாகணும்னு மீண்டும் மீண்டும் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பாவம் மன்னிக்கப்படணும், நாங்க எங்களை அர்ப்பணிக்கணும், நாங்க சுத்திகரிக்கணும், உலகத்தோடு எதுல நாங்க ஒத்து போயிருக்கிறோமோ அதுல நாங்க வெளியே வரணும், எங்களை நாங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். எங்களோடு பேசுவதற்காக நன்றி அப்பா. நாங்க பரிசுத்தம் பண்ணி கொண்டாதான் ஆண்டவரே மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாங்க பாத்திரவான்களா இருக்க முடியும் சுவாமி. நாங்க சரியானவர்களா எங்களை கர்த்தர் வைத்திருக்கிற குடும்பத்துல, சபையில ஒரு பரிசுத்தம் உண்டாகும். பாரத்தோடு இருக்கிறவர்களா ஜெபிக்க செயல்பட ஆண்டு எனக்கு கிருபை கொடுங்க இயேசுப்பா. அன்னைக்கு நீங்க சாட்டையை எடுத்துக்கொண்டீங்க, ஆலயத்தை சுத்திகரித்தீங்க, அதுக்கப்புறம் ஆலயத்துல ஜனங்க வந்தாங்க, விடுதலையானங்க, வசனத்தை கேட்டாங்கன்னு வாசிக்கிறோம். இன்னைக்கு நாங்களும் எந்தெந்த விதத்துல எல்லாம் எங்க சபைகள் ஜனங்க உள்ள வர முடியாம எதெல்லாம் தடையாய் இருக்கிறதோ அதை சுத்திகரிக்கப்படட்டும் இயேசுப்பா. கர்த்தருக்கு பிரியம் இல்லாம எந்தெந்த தீட்டெல்லாம் எங்க குடும்பங்களில, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க சபைகளில, அறியாம ஆராதனை முறைகளில எவைகளெல்லாம் உள்ள வந்திருக்கிறதோ அது சுத்திகரிக்கப்பட ஆண்டு கிருபை கொடுங்க. அப்பொழுதுதான் நீங்க மகிமைப்பட முடியும் சுவாமி. அப்பொழுதுதான் ஆண்டவரே ஆதியில் இருந்த அந்த பரிசுத்தத்துக்குள்ள மறுபடியும் எங்க குடும்பங்கள், எங்க சபைகள் போக முடியும். கிருபை கொடுங்க. நீங்க இன்னைக்கு அப்படி செய்ய சித்தம் கொள்ளுகிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் மறுபடியும் அந்த இளவயது நேசம், அந்த ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த பரிசுத்தம், அந்த வைராக்கியம் மறுபடியும் கர்த்தர் எழுப்பி பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனில் தேவ சந்நிதியில் வந்து காண கிருபை செய்வதற்காக நன்றி. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.